நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய மலையாள டைரக்டர் நிதிஷ் டைரக்ஷன்ல ஜீவா நடிச்சு வந்திருக்கக்கூடிய தலைவர் தம்பி தலைமையில். படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா இளவரசமும் தம்பி ராமையாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு தீராத பகை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இளவரசோட பொண்ணுக்கு அவர் திருமணம் எடுக்கிறாரு. தடபுடலா நடக்கிற பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடிய ஜீவாவும் கலந்துக்கிறாரு. சேம் டைம் பக்கத்து வீட்டுல தம்பி ராமையாவோட அப்பா தவறிடுறாரு கல்யாண நாள்ல. ஒரு பக்கம் கல்யாண வீடு, ஒரு பக்கம் இளவு வீடு. இந்த கதை எப்படி நகர்ந்துச்சு? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சா, இளவ நல்லபடியா முடிச்சாங்களா? இதுல ஜீவா தலைமை தாங்கி இதை எப்படி பண்ணாருங்கிறதா படத்தோட என்டையர் ஸ்டோரி லைனுமே. படம் ஒரு மேம்போக்கான ஒரு மலையாள சாயல் கூடிய ஒரு ஸ்டோரி லைனா இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியா நகைச்சுவை கலந்து நல்ல அழகா ஜனரஞ்சகமா தான் சொல்லியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவா நான் மெயினா பாக்குறது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் நகைச்சுவை எடுத்ததுனால 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தியேட்டர்ஸ்ல நம்பி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல படம். 2 வீடு பிளஸ் ஒரு வாட்டர் டேங்க், சுத்தி கொஞ்சம் கிராம மக்கள். இதை சுத்தி நடக்கிறதுனால ஆர்ட் ஒர்க் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. பிளஸ் மியூசிக் ஆகட்டும், நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாமே கணக்கச்சிகதமா இருக்கு. படம் டீசென்டான ஒர்த் வாட்சபிள், தியேட்டர் வாட்சபிளான மூவி தான். தின்னான ஸ்டோரி லைன் இதை ஒரு எல்லா ஆடியன்ஸும் பாக்குற மாதிரியான எடுத்திருக்காங்க. இதுல போய் நம்ம கொரன்னு சொல்லி எல்லாம் பாக்குற மாதிரியான மைக்ரோஸ்கோப் மெச்சி பாக்குற அளவுக்கு எல்லாம் இல்ல. இந்த படத்தோட எண்ட்ல ஒரு பஞ்ச் டயலாக்ல ஒரு பிரபலமான டயலாக் வச்சு முடிச்சிருக்காங்க. எனக்கு அந்த டயலாக் தான் முதல்ல எழுதிட்டு டைரக்டர் படத்தோட கதையை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ பார்க்காதவங்க தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.